அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர் என்ன, செமி கண்டக்டர் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் பி ஸ்ரீராம். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யூடி காலேஜ்ல ஒர்க் பண்றேன், கோயம்புத்தூர். சரி வாங்க, கண்டக்டர் என்னன்னு என் ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டக்டர்னா கண்டக்டிங் த கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. இன்சுலேட்டர்னா என்ன சொன்னாங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ பண்ணாத மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணாது அந்த மாதிரி சொன்னாங்க. செமி கண்டக்டர் என்னன்னா, ஒரு குறைக்கடத்தி அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் அனுப்புங்க, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் அனுப்பாதுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. மோஸ்ட்லி கரெக்ட் தான். ஆனா இன்னும் டெப்தா புரியல உங்களுக்கு. ஓகே, நம்ம வீட்டுல போயிடலாம். கண்டக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு காப்பர் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மெட்டீரியலோட அட்டாமிக் நம்பர் 29. கரெக்டுங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டோரா பிச் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் ஒரு மேக்னெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மேக்னெட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ வைக்கிறேன், ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கணும். அப்படிதாங்க. சரி, இன்னொரு ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூக்கு அடுத்து இந்த ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் ஒட்டிக்கிறோம். மூணாவது ஸ்க்ரூ எடுத்து ரெண்டாவது ஸ்க்ரூ கீழே ஒட்டிக்கிறேன். ஒட்டி வச்சா இவன் என்ன பண்றான், அந்த மேக்னெட்டை சேக் பண்றேன். என்ன ஆகும், அந்த மூணாவது இருக்கிற ஸ்க்ரூ வந்து கீழே விழுவும். ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்னா, இந்த மேக்னெட்டுக்கும் அந்த ஸ்க்ரூக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால லைட்டா சேக் பண்ணாலே கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சென்டர்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கு. அதாவது நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அப்ப அது ஒரு ஆர்பிட் இருக்கும். ஓகேங்களா? புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படிங்கிறது நோ சார்ஜ், எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஒரு ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கும் ஒரு ஆர்பிட்ல அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2n² அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஆர்பிட் 1 அதை n = 1 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இந்த 1 எங்க சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். தேர்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் வரை இருக்கலாம். ஃபோர்த் ஆர்பிட்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? காப்பர் வந்து 29 காப்பர்ல 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, 10 ஆச்சு. அடுத்த ஆர்பிட்ல 13, 18. ஸோ 28 ஆயிடுச்சு. லாஸ்ட் ஆர்பிட் ஃபோர்த் ஆர்பிட்ல வந்து 32 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். ஆனா நம்ம லாஸ்டா ஒரு இடத்துல தான் வைக்கலாம் அப்படிங்கறதுனால வைக்கிறோம். இப்போ காப்பர் 29 எலக்ட்ரான்ஸ் வச்சு ஃபிட் பண்ணியாச்சா? சோ லாஸ்ட் ஆர்பிட்ல சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கண்டக்டர். ஒரு பொண்ணு என்கிட்ட டவுட் கிடைச்சுங்க. என்ன கிடைச்சு அப்படின்னா, சார் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, அது கண்டக்டரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. கண்டக்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா, அது சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால டைட்லி பாண்ட் ஆயிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்றது கஷ்டம். அப்ப சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸை விட்டு அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்ம ஈஸியா மூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டக்டர்ல இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான். எப்போ எங்க இருக்குது, லாஸ்ட் ஆர்பிட்ல. அந்த எலக்ட்ரான்ஸ் பேர் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கையை யூஸ் பண்ணி தள்ள முடியுமானா முடியாது. ஏன்னா அது இருக்கிறதுல ரொம்ப சின்னது, கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப சின்ன பொருள். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸே மூவ் பண்ண வைக்கிறாங்க. அப்ப அது கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் மோட்டிவ் ஃபோர்ஸ். அதை எப்படி கொடுக்குறாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. மோட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப கண்டக்டர் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டக்டர். ஒவ்வொரு ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட், இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல 6 எலக்ட்ரான் இல்ல 6 எலக்ட்ரானுக்கு மேல இருந்தா அது இன்சுலேட்டர். ஓகே, எக்ஸாம்பிள் சல்ஃபர் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன இன்சுலேட்டர்ல அப்பர் யூஸ் பண்ணலாம், புட் யூஸ் பண்ணலாம், எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சல்ஃபர் எடுத்துக்கிறேன். சல்ஃபர்ல 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்ல 6 எலக்ட்ரான். தேர்ட் ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான்ஸ் வரை வைக்கலாம். ஆனா சல்ஃபர் 16 எலக்ட்ரான்ஸ்னால 6 எலக்ட்ரான்ஸ் வைக்கிறேன். ஸோ எலக்ட்ரான் 6 இருந்துச்சு அப்படின்னா அது இன்சுலேட்டர். இல்ல 6 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல வரும்போது அது இன்சுலேட்டர். ஸோ அதனால தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை தட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? இப்ப கடைசியா பார்க்க போறது செமி கண்டக்டர்.
செமிகண்டக்டர் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் செமிகண்டக்டர் சொல்றேன். எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நான் சிலிக்கான் எடுத்துக்கிறேன். சிலிக்கான் ஆட்டம் வந்து 14. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 4. ஸோ தேர்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது செமிகண்டக்டர் ஆகும். இன்சுலேட்டர் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல 6 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரானுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது செமி இன்சுலேட்டர். கண்டக்டர் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல ஒரே ஒரு பெரிய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை மீசத்தை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளலாம். என்ன ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் குறைகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தணும். நான் வந்து கண்டிப்பா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர்.